வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடித்த சில்லி பேபி கார்ன் செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இது எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்பவே ஆப்டான அந்த ரெசிபியை நம்ம இப்போ எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம். இப்போ பேபி கார்ன் சில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சாஸ்பேனில் தண்ணி சுட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி பேபி கார்னை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான இதில் சேர்த்துடலாம். ஃபைவ் டு 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் அது ஒரு கப் அளவில் எடுத்துக்கலாம். மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு 1/4 கப்பு. இதில் காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். இது கலருக்காக சேர்த்துக்கிறது தான், காரம் ரொம்ப இருக்காது. இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு டீஸ்பூனு. கரம் மசாலா தூள் அது 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பஜ்ஜி மாவு தோசை மாவுலாம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேட்டரை இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். நல்லா எல்லாத்தையுமே இதுமாரி கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லா பேபிக்கானையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் கிறிஸ்பியாக. இப்போ நம்ம ஸ்பைசி சில்லி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்குவோம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு குடமிளகா கேப்சிகம் அதை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக சாட்டை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு துருவி எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். இஞ்சியும் 1 டீஸ்பூன் அளவில் துருவினதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கேப்சிகம் கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் லேசாக சாட்டை பண்ணால் போதும், அதிகமாக வதக்க தேவையில்லை. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் இது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இதுக்கு பதிலாக சுகர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாஸையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஷைனிங்காக வரணும்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த பேபி கார்ன் மேலே நல்ல இது மாதிரி கோட்டாக இருக்கணும், ஷைனிங்காக. நல்ல அருமையான டேஸ்ட்டில் ஸ்பைசி சில்லி பேபி கார்ன் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்பைசியான இந்த ரெசிபி சப்பாத்தி, ரோட்டி, நான், குல்ச்சா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ஸ்பைசி பேபி கார்ன் சில்லி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.